ப்ரெஷருங்க 240. 2 வாரமாக ப்ரெஷர் வந்து 240, 220, 190க்கு மேலே கொஞ்சம் கூட இறங்கலைங்க. அதுக்கு அங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு தெரியுமா ஸ்பெஷலிஸ்ட் இருக்குல்ல கிளினிக், அதில் கூட போய் மருந்து எடுத்தோம். 2 இடத்துல எடுத்தேன். ஒரு வாரம் இந்த ஓகே இறங்க மாட்டேதா, இன்னொரு வாரம் போய் இன்னொரு கிளினிக்கில். இதுக்கெல்லாம் கூடயும் அந்த அதாவது ப்ரைவேட்டில் போய் கிளினிக்கில் காசு கட்டி எடுத்தே ப்ரெஷர் இறங்கலைங்க 2 வாரமாக. அப்போ வருஷம் கணக்காக மருந்து சாப்பிட்றவங்களுக்கு என்ன நிலமை பார்த்தீங்களா? ஆனால் இப்போ 128 தவிர்த்து ஏற மாட்டுது. கரெக்டாக 128 இருக்குது. நான் நடந்து போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் தூரம் 140க்கு வருது. நடந்து போயிட்டு வந்தோடனே செக் பண்ணி பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்னு. ஸோ என்னோடய ப்ரெஷர் இப்போ நார்மலுக்கு வந்துருச்சு. முழுசாக கேளுங்க. ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங் கேல் கேல். ஏன்னா ரவாங் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்லைங்வார் வந்து ரொம்ப ரவாங் வந்து ரொம்ப இடத்துல இருக்குது. அப்போ ஸ்லைங்வார் கேலு அதுக்கு தான் ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன். ஓகே, எப்படி எனக்கு ப்ரெஷர் தெரிஞ்சுன்னா, நான் இந்த கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணல அந்த டைமு, அதுக்கு முன்னுக்கு நான் என்ன செஞ்சேன், ரத்தம் ஏற்றிருக்கோம். ஒரு மாதத்தில் 4 பேக் ரத்தம் ஏற்றிருக்கோம். என் உடம்புல உள்ள ரத்தம்லாம் வெளியாயிரும். அப்போ அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே இருக்கிறப்ப துருசாக ஒரு 3-4 மாதம் நான் மாதம் 2 பேக்கு போய் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த லாஸ்ட் மந்த் தான் 4 பேக்கு. இதெல்லாம் ஏற்றுறப்ப அந்த ரத்தம் ஏற்றின பிறகு என்னோடய ரத்தம் ப்ரெஷர் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் ஏசிகிட்டே இருந்தேன். என்னத்த ரத்தத்தை ஏற்றினானுங்கன்னு தெரியல. நல்லா இருந்த உடம்புல இப்போ ப்ரெஷர் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கே உடம்பு முடியலைங்க. இன்னும் சீக்கு தம்பா பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு விட்டுட்டேன். அதோட என்னோடய ப்ரெஷர் எப்போ செக் பண்ணாலும், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி வெளியாகி எல்லாம் வந்துட்ட பிறகும் இந்த 2 வருஷத்து வரைக்கும் நான் பார்க்குறப்பெல்லாம் என்னோடய ப்ரெஷரு எப்போ போட்டு பார்த்தாலும் 150, 160 இப்படி தான் காட்டும். அவங்க கேட்பாங்க, உனக்கு ப்ரெஷர் இருக்கா? நான் சொன்னேன் ப்ரெஷர் இல்லை எனக்கு. சரி, உனக்கு ஒரு சமயம் இந்த வலினால ஸ்ட்ரெஸ்னால் அப்படி இருக்கும். நான் அதான் சொன்னேன், ஆமாம் இருக்கலாம், என் வலினால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு கேன்சர் வலி சும்மா இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் வலி கிடையாது. அப்போ அந்த வலினால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாளுங்க. அப்புறம் போக போக இப்போ நான் நார்மலாக ஆகிட்டேன்ல. இப்போ ஒரு 2025 7வது மாதத்தில் நார்மலாக இருக்குது. ஆனால் அப்பயும் அந்த ப்ரெஷர் அப்படி தான் இருந்துச்சு. நானும் விட்டுட்டேன். இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கு நம்ம யோசிக்கிறது. ஸோ விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த 2026 1வது மாதம் நான் செக்கப்புக்கு போயிருந்தேன், என்னோடய ஃபுல்லாப்புக்கு. டாக்டர் என்ன செய்கிறாங்க, ப்ரெஷர் போட்டு பார்த்தாங்க. டாக்டர் இல்லை, நர்ஸ் தான் முன்னைக்குள்ளவங்க. நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போயிருந்தேன் என்னோடய ஃபுல்லாப்புக்கு. ப்ரெஷர் போடுறாங்க, கையெல்லாம் போடவே முடியல. ஒரு நினைக்கிறேன் ஒரு 10 வாட்டிக்கிட்ட போட்டிருப்பாங்க. போட்டு ஒரு 4-5 வாட்டி போட்டு பார்க்குறாங்க, முடியலன்ட்டு என்னை திருப்பி உட்கார வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து திருப்பி போட முடியல. நானும் யோசிச்சேன், ஏன் ப்ரெஷர் அறவே காட்ட மாட்டேது அப்படின்னு. அப்புறம் அவங்க போய் உள்ளுக்கு டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. டாக்டர்கிட்ட சொன்னேன்னா டாக்டர் என்ன செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. வந்துட்டு நம்ம தமிழவங்க தாங்க, அவர் சொன்னார் காலில் போட சொன்னார். காலில் போட்டாங்க. காலில் போட்டோன்னே 240 காட்டிடுச்சு. 240 காட்டிடுச்சுங்க. 240 காட்டினோன்னே என்ன நடந்துருக்கோன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சொல்லிட்டாங்க எமர்ஜென்சி, அதாவது வார்டுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. நாங்கள் அனுப்ப மாட்டோம், ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குது, காலில் காட்டுது 240, நம்மளாம் காலில் குறவாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் பேசி சூறாவில் நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துருவோம். எதுனால தான் நாங்கள் இது பண்ணி அவர் அப்போயே அங்கேயே மருந்து கொடுத்து அனுப்புனார். வந்து ப்ரைவேட்டுக்கு போனேங்க. ப்ரைவேட்டுக்கு போயிட்டு நான் ஒரு டாக்டர் கிளினிக்கில் செக் பண்ணிவிட்டு மருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அவங்க கொடுத்த மருந்து ஒரு வாரம் சாப்பிட்டேன். ப்ரெஷர் இறங்கலை. எவ்வளோ எத்தனை இருந்துச்சு, 195 இல்லை 200, 195, 96 இப்படியே தான் காட்டுனுச்சு. 190 எனக்கு ப்ரெஷர் நம்ம ஏற்கனவே உடம்பு முடியல, இன்னும் கூடையே ஆயிரும் இந்த மாதிரி நான் யோசிச்சுருந்தோம்னா. ஸோ ஒரு வாரம் பார்த்தேன், சரிப்பட்டு வரலன்னு இன்னொரு கிளினிக் போனேன். அது இன்னும் காசு கூட. பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்லைங்க, உடம்பு நல்லா போதும்ல. போனேன், அங்கேயும் போய் மருந்து கொடுத்தாரு. 185 கிராம் கொடுத்தாரு. அந்த மருந்தையும் சாப்பிட்டேன் ஒரு வாரம், எந்த மாற்றமும் இல்லை, சேம். அங்கே 185 கிராம் கொடுத்தது மிஞ்சி போனால் 165, 180, திருப்பி 190 இப்படி தான் காட்டும். ஸோ ஓகே, அதுவும் புண்ணியம் இல்லையா? அப்போ என்னோடய நியூட்ரிஷன் சொன்னாங்க, உனக்கு ப்ரெஷர்னால் நீ வந்து நம்மளோட பீஃபியில் குடி. ஏன்னு சொன்னால்
அந்த ப்ரெஷரை இறக்குறது பிஃபீலால் மட்டும் தான் முடியும். நம்மளோட ரத்த பிளாக் தான் ப்ரெஷரு. ஒரு ரத்த பிளாக் இறங்குனாலுமே உனக்கு ப்ரெஷர் இருக்காதுன்னு நான் குடித்தேங்க. குடித்து உங்களுக்கு தெரியுமா, ஒரு 2 ஹவரில் செக் பண்ணுறேன். 2 வாரமாக நான் பட்ட அவஸ்தை அந்த 2 ஹவரில் எனக்கு அமுந்துச்சு. நானும் பிஃபில் குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு எடுத்து செக் பண்ணுறேன், 128. 2 வாரமாக நான் அவதிப்பட்டேன், த்ரஸில் இருந்தேன். இன்றைக்கி பொழுது வரைக்கும் அதை இப்போ கூட செக் பண்ணேன். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் 25 ஃபுல்லாக. அப்போ கூட டாக்டர் சொல்கிறாங்க நார்மல் ப்ரெஷர் அப்படின்னு. என்னோடய ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துருச்சு. பட் ஆனால் ஒரு 6 மாதம் குடிக்கணும். நான் இன்னமும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு 1வது மாதம் ஸ்டார்ட் பண்ண குடிக்க. இப்போ ஒரு 5 மாதம் குடிச்சிட்டு வந்துட்டேன். பட் இன்னும் ஒரு மாதம், இந்த 6வது மாதமும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணுவேன். அப்புறம் மேபி அடுத்த வருஷம் ஒரு 3 மாதம் 4 மாதம் குடிப்பேன். இது வந்து நம்ம வந்து ஃபாலோ அப் கண்டிப்பாக செய்யணும். ஏன் செய்யணும்னு கேட்டால், நம்ம உடம்பு நம்மளுக்கு சீக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு வயசாகிருச்சு, அப்படியே இருக்காது. திருப்பி ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம உடம்புல எதனாச்சும் மாற்றம் இருக்கும். அப்போ நம்ம காடி சர்வீஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம உடம்பை சர்வீஸ் பண்ணோம். அப்போ அதனால் நான் திருப்பி அதை குடிப்பேன். இப்போ அடுத்த வருஷம் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு. இதை பற்றி இன்னும் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் எண் கோசம் 6 29 கோசம் 4 818 சந்தனா. ஸோ யாருக்கு எவ்வளோ தூரம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் உங்களை கைட் பண்ணுவேன், உங்களுக்கு ஜாமான் அனுப்பி வைப்பேன். இது வந்து ஜப்பான் ப்ராடக்ட், பயப்படாதீங்க. ஜப்பான் ப்ராடக்ட் தரமானது. நான்லாம் நல்லா இருக்கேங்க. கேன்சரு நிறைய விஷயத்துலேருந்து மீண்டு வந்துட்டேன். எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.